ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா எல்லாருமே ரீஎன்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் ஃபஸ்ட்டு வந்துட்டு தர்ஷிகா வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி சத்யா வந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ யார் உள்ளே வந்திருக்காங்க? 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. ஒன்று மங்களம் சார், யார் நம்மளோட ரஞ்சித் சார், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்ஜே ஆனந்தி. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அதேமாதிரி நிறைய பேரோட வெறுப்பை சம்பாதிச்சாங்க. ஆனால் போகும்போது நல்லா தான் போனாங்க, சரிங்களா? அதே மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறமா ஆர்ஜி ஆனந்தி காணாமல் போயிட்டாங்க. அதுதான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி கூட கேப்டனே ஆகலை. ஆயிருந்தாங்கன்னா மேபி அவங்களோட கேம் மாறி இருக்குமான்னு தெரியல. ஸோ 2 பேருமே உள்ளே வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்ஜி ஆனந்தி வெளியில் இருக்கும்போது சௌந்தர்யாவை பற்றி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக பேசியிருக்காங்க. காரணம் இந்த பிஆர் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு பயங்கர ஹர்ட் ஆகி அவங்கெல்லாம் கண்டஸ்டண்ட்டே கிடையாது, மற்றவங்களை பற்றி என்ன வேணாலும் கேளுங்க, இவங்களை பற்றி மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸில் அந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா வரும்போதில் எல்லோரும் ஒரு அணுகுண்டை தூக்கிட்டு வராங்க. வந்தவொடனே அந்த அணுகுண்டை போட்டு உடைக்கிறாங்க. அதில் யாராவது ஒருத்தங்க ஹர்ட் ஆகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த 6 பேர் பயங்கரமாக ஹர்ட் ஆகிறாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த 2 வாரத்துலையும் பயங்கரமாக சௌந்தர்யா தான் போட்டு துவச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி வந்தாங்கன்னா, ஸ்டோர் ரூமில் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பெல் அடித்தாங்க. இவங்க 2 பேரும் அங்கே உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மங்களம் சார் நின்றுட்டுருக்காப்பில் ஆர்ஜி ஆனந்த் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவங்க உள்ளே போகிறாங்க. ரேன் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, செம்ம ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் உங்களோட பவித்ராலாம் வந்து கட்டி பிடிச்சி ஹேக் பண்ணி, ஏன்னா பவித்ராக்கு ரொம்ப டீப்பு. ஸோ செம்மையாக இருக்குது, சம்பவங்கள் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தனித்தனியாக பிரிஞ்சாங்க. தர்ஷிகா வந்துட்டு விஷால் பக்கம் போகும்போது அப்படியே கொஞ்சமாக பிரிஞ்சாங்க. தர்ஷிகா, அதுக்கப்புறம் பவித்ராவும் அன்ஷிதாவும் ஆர்ஜி ஆனந்தி 3 பேர் தான் பேசிட்டே இருப்பாங்க, இவன் எப்படி தனியாக போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் ஆர்ஜி ஆனந்தி வெளியே போனாங்க, அதுக்கப்புறம் தர்ஷிகா வெளியே போனாங்க. அப்படியே எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. இப்போ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் மைண்டு என்ன, எப்படி என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேச போகிறாங்கன்றதே தெரில. அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் நடக்குது. என்னென்னா வரவங்கெல்லாம் வந்துட்டு விஜய் விஷால் போய் கட்டி பிடிச்சி அழுகுறாரு. ஏன் அப்படி அழுகுறாரு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா சத்யா வந்தவொடனே பிடிச்சி அழுகுறாரு. அவர் ஓகே, அவர் வந்து அவங்க டீம்மேட்டு, அதனால் அழுகுறாரு. வந்தவொடனே அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசினார், ஓகே. மங்களம் சார் ரஞ்சித் சாரை வந்து கட்டி பிடிச்சி ஓன்னு அழுகுறாரு, ரொம்ப நேரமாக அழுகுறாரு. என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே. இவங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? என்னவா இருக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆர்ஜி ஆனந்தியும் நம்மளுடைய ரஞ்சித்தும் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரோட வருகைக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் மஞ்சரிக்காக காத்துட்ருக்கேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.